தமிழ் திரைப்பட ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் தமிழ் எஃப்ஆர்எம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். திரைப்படங்களில் படத்தொகுப்பு மிக முக்கியமான பங்களிப்பை தரும். அந்த காலத்தில் ஸ்டுடியோக்களில் எடிட்டர்கள், அதாவது படத்தொகுப்பாளர்கள், அவங்க அறையில் இந்த ரீவெண்டர் உண்டு. இந்த ரீவெண்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபிலிமை ப்ரொஜெக்டரில், அதாவது மூவியில் போட்டு காட்டுறதுக்காக வேண்டி இதுலேருந்து ரீவெண்ட் பண்ணி தான் அதில் ஏற்றி எடிட்டிங்கில் கொண்டு வருவாங்க. அந்த ரீவெண்டர்கள் தான் இது 6mm ரீவெண்டர். 6mm ஃபிலிம் இது. இந்த 6mm ரீவெண்டர் இந்த ஃபிலிம் நீங்கள் இன்றைக்கி இது அழிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப தேடி கண்டுபிடிச்சாலும் இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல மாதங்கள், பல வருடங்கள் ஆகும். 6mm ஃபிலிம் இது இதில் நம்ம ரீவைண்ட் பண்ணி தான் ப்ரொஜெக்டரில் போடணும். அடுத்து 30mm ஃபிலிம். இது 6mm ஃபிலிம். அடுத்து 30mm ஃபிலிம். இந்த 30mm ஃபிலிம் இந்த ரீவெண்டரில் இது பண்ணணும். இந்த ரீவெண்டரில் 30mm ஃபிலிம் நம்ம ரீவெண்டர். இன்றைக்கி இந்த 30mm ஃபிலிம் ஸ்டுடியோக்களில், லேப்புகளில் இன்றைக்கி இருக்க போனால் மேக்ஸிமம் இது அழிஞ்சு போச்சு. இது இன்றைக்கி இன்னும் சொல்ல போகிறேன், இது மியூசியத்தில் நீ பார்க்கணும். மியூசியத்தில் வச்சு அதை பார்க்க முடியும். ஆனால் இங்கே நம்ம ஆவணப்படுத்தி வச்சுருக்கோம் ஃபிலிமு. இந்த ஃபிலிம் நீங்கள் எத்தனையோ பேர் திரைத்துறை இருக்காங்க, ஆனால் அவங்க படங்களை எல்லாம் பாதுகாத்து வச்சுருக்காங்களா என்னங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் இந்த ஃபிலிம்கள் இந்த ப்ரொஜெக்டில் நம்ம போட்டு பார்க்கலாம். அது பார்வையாளர்கள், நீங்கள் சப்புரைகள் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு கூட நான் காட்டுவேன். ஏன்னா இது எதுக்காக நான் சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவணங்கள் இதை முன்னெடுத்து போகிறதுக்கு இப்போ நாங்கள் ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது விரைவில் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கோம். அது விரைவில் நடக்கும். அதுக்கு சப்ஸ்கிரைபர் உங்களோட ஆதரவும் எங்களுக்கு வேணும். தமிழ் திரைப்படத்துறையை பொறுத்தவரையில் ஃபிலிம், அதாவது திரைப்பட சுருள், அது மறைந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களை கடந்து விட்டது. ஆனால் இன்றும் பல நூற்றுக்கணக்கான படப்பிரதிகளை இங்கு இந்த நிறுவனத்தில் நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். இந்த படச்சுருள்களை, அதாவது இந்த படப்பிரதிகளை பாதுகாப்பது எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம், இந்த காலங்களில் இவைகளை பாதுகாக்கும் போது, அதாவது வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாள் இந்த படப்பிரதிகளை அந்த ரீவெண்டரில் போட்டு அதை கிளீன் செய்து இங்கு பாதுகாத்து வைத்திருக்கோம். நூற்றுக்கணக்கான பிரதிகள். இது நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதுனா பல நாட்கள் ஆகும். ஆனால் இந்த பிரதிகள் இன்றும் பாதுகாக்கப்படுவது வருங்காலத்தில் இது அனைவருக்கும் பயன்பட வேண்டும் எண்ணத்தில் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் திரைத்துறையை சார்ந்த வரைக்கும் யாரிடமும் இந்த படப்பிரதிகள் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அதனால் இந்த பிரதிகள் அனைத்தையும் வருங்காலத்தில் திரைத்துறையினருக்கும், திரைப்பட ஆர்வலர்களுக்கும், திரைப்பட ஆராய்ச்சியாளர்களுக்கும், விஷுவல் கம்யூனிகேஷன், அதாவது விஸ்கார் படிக்க மாணவர்களுக்கும் இது பயன்பட வேண்டும் என்பது என் நோக்கமாகும். அது சம்பந்தமாக யார் இங்கு இதை நீங்கள் எங்களுக்கு திரையிட்டு காட்டுங்கள், இது சம்பந்தமான குறிப்புகளை கொடுங்கள், இந்த பிரிவுகளை எப்படி பாதுகாத்து வைத்தீர்கள் என்று சொல்லி நான் விளக்க தயாராக இருக்கிறேன். இதற்கு எந்த நேரத்திலும் யார் வேண்டுமானாலும் இங்கே வரலாம், பார்வையிடலாம். அவர்களுக்கு நான் விளக்க காத்திருக்கிறேன். ரீவெண்டரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த ரீவெண்டரை படப்பிரதிகளை ஸ்பூனில் ஏற்றி ப்ரொஜெக்டில் பேக் பண்ணி படம் தேட்டரில் போட்டு காட்டுவாங்க. இப்போது படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஆகி அறுந்து போயிடும். அப்படி அறுந்து போகும் பட்சத்தில் தேட்டரில் ஒரே குச்சலும் கும்மாளம், படம் போடும். ஆனால் ஆப்ரேட்டரு அவரோட கேபின் ரூமில் இருந்து இந்த கருவி, இது பிளேசர், இதில் வைத்து அந்த ஃபிலிமை எடுத்து, அறுந்து போன ஃபிலிமை இதில் வைத்து ஒட்டி அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டில் போட்டு படம் போடுவார். இது அந்த காலத்தில் டூரிங் டாக்ஸில் ரொம்ப காமெடியாக இருக்கும். படம் உண்மையிலே அறுந்து போச்சுன்னு சொல்லி எல்லோரும் காமெடி பண்ணுவாங்க. சில பேர் கல்லை விட்டு கூட எறிவாங்க. அது நடைமுறை சிக்கல்கள் அவங்களுக்கு தெரியாது. அந்த மிஷின் இது பிளேசர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது அந்த ஃபிலிம் வந்து இதில் வச்சு அந்த அந்து போகிற ஃபிலிம் இதில் வச்சு அதை ஃபஸ்ட்டு பண்ணி மறுபடி வந்து ஸ்பூனில் ஏற்றி ப்ரொஜெக்டில் ஏற்றியா படம் வந்து ரிலீஸ் ஆகும். இது அந்த இது முக்கியமான எடிட்டர்கள் ஒவ்வொரு தேட்டர்லேயும் கேபி இல்லாத ஆப்ரேட்டர்கள் இது வச்சுருப்பாங்க. இது முக்கியமான பொருளாக இந்த பொருளாக இப்போ அழிஞ்சு போச்சு. இது யார் வச்சுருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து இன்றைக்கி பார்வையாளர் இது வந்து இது பார்வை பொருள் ஆயிடுச்சு. எடிட்டிங்கில் தேட்டரில் இது முக்கிய பங்காற்றக்கூடியது. நன்றி, வணக்கம்.